ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டு நீங்கள் 2 யூனிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 3 யூனிட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே 2 யூனிட் நடத்துகிறாங்க. அடுத்து உங்களுக்கு 25க்கு அப்புறம் உங்களுக்கு டைம் டேபிள் அப்படின்னம்னா கண்டிப்பாக 12th பொறுத்த வரைக்கும் 3 யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு இருக்கும். அந்த 3 யூனிட்ல எதெல்லாம் படிச்சிருக்கணும், புக் பேக்கில் என்ன படிச்சிருக்கணும், புக் இன்ல. ஏன்னா 3 யூனிட் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புக் இன்சைட்லேருந்து ஒன் வேர்ட் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின், 4 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் எது படிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் குருவினாவை பொறுத்த வரைக்கும் செய்யுள் உரைநடை ரெண்டுலையுமே கவிஞர் சிற்பி எவற்றை வேந்துபாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் புக் பேக்கு. நகரம் பட்டை தீட்டிய வெள்ள வைரமாகிறது, விளக்கம் தருக புக் பேக்கு. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார், இது 3. அடுத்து புக் இன்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்ல 3 கொடுத்துருக்கேன் இல்லையா, அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல்கள் யாவை, அணி இலக்கணத்தையும் கூறும் நூல்கள் யாவை. இது உங்களுக்கு தண்டி அலங்காரம் உங்களிடையே வந்து மனப்பாட பாடல் படிப்பீங்களா, அதுல அந்த நூல் வழி அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து இதுக்கான ஆன்சர் இருக்கும். உரைநடையை பொறுத்த வரைக்கும் நடையழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து, ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய், புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. புக் இன்சைடை பொறுத்த வரைக்கும் 3வது யூனிட் இருக்கு அப்படின்னம்னா மனந்தகம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு 2 மார்க்கை சேர்த்து படிச்சுக்கோங்க. 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய 3 மட்டுமே இதில் படித்தா போதும். ஏங்கொழு நீர் ஞாலத்து ஈரலகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம், வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், புக் பேக்கு. அடுத்து இந்த கீழே உரைநடையில் சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பு, அது 1. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம். இந்த 4 கேள்வியை மட்டும் நீங்கள் படித்தா போதும். மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 4 மார்க் கொஸ்டின்ல பொருள் வேற்றுமேனியை சான்றுடன் விளக்குக, ஏகதேச உருவகணியை சான்றுடன் விளக்குக. இந்த 2 அணி இலக்கணம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு மிட்டம் 50 மார்க் அப்படிங்கிறனால இந்த அணி இலக்கணம் அப்படிங்கிறது எதர் சாய்ஸில் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒன்று தான் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2யுமே படிச்சிருந்தீங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து தமிழாக்கம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடியது லேர்னிங் இஸ் ஏ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ ஓனர் எவ்ரிவேர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இதை வந்து படிச்சப்போ. அடுத்து கீழே இருக்கிறதுல மொழித்திறன் பயிற்சி இயல் 1, இந்த 2வது பயிற்சி, நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது, இந்த ஒரு பயிற்சி 2 மார்க் கொஸ்டின். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க, பலகை, தாமரை, கோவில், வெங்காயம், தலைமை, அது கேள்வி. அந்த கேள்வி அது மட்டும்தான். இதை வந்து நீங்கள் 11லேயே ஆல்ரெடி எப்படின்னு எழுதியிருப்பீங்க. நஞ்சிருக்கும் அறிவில்லாதவன் ஒரு தொடர் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதே பயிற்சி 12ல் 2 தொடர் வந்து நீங்கள் எழுதணும். அடுத்து கபிலன் திறமையானவன் என்று இந்த ஒரு பயிற்சி 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இயல் 1ல் இருக்கக்கூடிய முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், இவ்விரு தொடர்கள் உணர்த்தும் பொருளை தொடரமைக்கவும், தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை. அடுத்து இயல் 2ல் மைங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்தெழுதுங்க. மொத்தமே 3 தான் இருக்கு. தலை, 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 கலை, 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 அலை, 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 இந்த 3ல் 1 கேட்பாங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இயல் 1 கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள், குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்று பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, இயல் 3. இது 2 படிச்சிருந்தீங்கன்னா 1 அட்டன் பண்ணிடலாம். ஒருவேளை 3வது யூனிட் இல்லை அப்படின்னம்னா அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் அது 1 மட்டும் நீங்க படிச்சுக்கலாம். துணைப்பாட கதையை பொறுத்த வரைக்கும் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று, இயல் 1ல் இருக்கக்கூடிய நெடுவினா. இதை 1 படித்தாலே போதும். இல்லை நீங்கள் கூடுதலாக படிக்கணும்னா மருதனின் பண்பு நலன்கள் பற்றி விளக்குக அப்படின்னு சொல்லிக்கூடி இயல் 3ல் இருக்கக்கூடிய முதல் கல் அப்படிங்கிற அந்த துணைப்பாட கதையை சேர்த்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட எனக்கு பப்ளிக்கில் லாஸ்ட் இயர் 11ல் வாங்கின மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இது 3க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா 8072021998 807202198 இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்கான ப்ரைஸ் சொல்கிறேன், நீங்கள் பே பண்ணிட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.